பரம்பரை சொத்து இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் வீழ்ந்தா உதவ சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு படிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு பெரிய ஆயுதம்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு உதாரணம் தாங்க நாங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் கரண்ட்டு கிடையாது, கூரை வீடு தான், தீப வெளிச்சத்தில் தான் படித்தாங்க. யூஜி படிக்கும்போது காலேஜ் போகிறதுக்கு பஸ்ஸு கூட காசு இருக்காதான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பனைமரத்தில் ஏறி ஓலை வெட்டுறதுக்கு போவாங்களாம். ஒரு பனைக்கு 5 ரூபா தருவாங்களாம். அந்த பணத்தை சேர்த்து வச்சு பஸ் டிக்கெட் எடுத்து காலேஜுக்கு போவாங்களாம். மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. அந்த நேரத்தில் அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி 2012 இறந்தும் போயிட்டாங்க. அப்போ சொந்த பந்தம் எல்லாரும் இந்த நேரத்தில் நீ படிக்க முடியாது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், படிப்பை விட்டுருன்னு சொன்னாங்களா. ஆனால் அவர் எந்த காரணத்துக்காகவும் படிப்பை மட்டும் விடக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு எங்கள் ஊர் ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்து அதில் கிடைச்ச பணத்தை சேர்த்து வச்சு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும்னு அந்த பேக்கரியில் வேலை செஞ்சாராம். நினச்ச மாதிரி பணத்தை சேர்த்துட்டாரு. இனி மதுரைக்கு போனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க. அவர் பிறந்த ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு கிராமம். அங்கேருந்து மதுரைக்கு பஸ் இருக்காது. அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட் பிளாட்பாரத்தில் தூங்கி கிடந்து விடிஞ்சதும் மதுரை பஸ்ஸை பிடிச்சி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினாராம். அப்போ அவருக்கு தெரியாது அந்த படிப்பு அவரை இந்த உயரத்துக்கு அழைத்து செல்லுன்னு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் படிப்பை விடாமல் பிடிச்சதுனால தான் இன்றைக்கி அமெரிக்கா வாஷிங்டன் வேர்ல்டு பேங்க் வரைக்கும் அவரால் போக முடிஞ்சது. எங்கள் பரம்பரையிலேயே அமெரிக்க மண்ணை மிதித்தது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பார், வேர்ல்டு பேங்கை பற்றி பாட புத்தகத்தில் தான் படிச்சிருக்கேன், ஒரு முறையாவது அந்த வாசலை மிதிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அதை நிறைவேறி இருக்குங்க. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ மாதிரி இருக்குங்க. நான் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த படிப்பு நம்மளை ஒரு போதும் கஷ்டப்பட விடாதுங்க. என் ஹஸ்பண்ட் அந்த பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்து போனேன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னுமே கேட்க எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.